தென்காசி மாவட்டம் குற்றாலம் ஐந்தருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஆசை தீர குளித்து மகிழ்ந்தனர். மேலும் அருவியில் குளிக்க ஆசைப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை போலீசார் பாதுகாப்பாக குளிக்க வைத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் அரசு தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், ரோஜா பூங்கா உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் இயற்கையை கண்டு ரசித்தும் படகு சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. முக்கிய சுற்றுலா தலங்களான கோக்கஸ் வாக், குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு, பைன்மர காடுகள், மோயர் சதுக்கம் ஆகிய இடங்களை சுற்றி பார்த்த மக்கள் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடந்த சில நாட்களாக சுற்றுலா பயணிகளின் வரத்து குறைவாக காணப்பட்ட நிலையில் தொடர் விடுமுறையால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. அண்ணா பூங்கா உள்ளிட்ட இடங்களை சுற்றி பார்த்த மக்கள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திற்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக நீராடி மகிழ்ந்தனர். மேலும் நீச்சல் குளம், அருவியின் மேற்பகுதியில் உள்ள சிறுவர் பூங்காவிலும் தங்கள் குழந்தைகளுடன் விளையாடி மகிழ்ச்சி அடைந்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.